ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்னைக்கு நம்ம கோகனட் ஷெல் விநாயகர் எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கோகனட் ஷெல், கொட்டாங்குச்சி, ஒயிட் கிளே, பவுடர், கட்டர், பென்சில், ப்ரஷஸ், ஃபேப்ரிக் பெயிண்ட், க்ளூ கன், பீட்ஸ், இந்த மாதிரி விளக்கு, சாண்ட் பேப்பர், வாட்டர். கோகனட் ஷெல்லோட மேல் பகுதியை நல்லா ரஃப் சாண்ட் பேப்பரில் நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சி கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெண்டு ஷெல்லையும் நல்லா ஸ்மூத் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கீழே ஒரு கோகனட் ஷெல்லும் மேலே ஒரு கோகனட் ஷெல்லும் வைக்க போகிறோம். இதை மார்க் பண்ணிக்கணும். இது ரெண்டுமே கரெக்டாக சீட்டாதான்னு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த பகுதி நல்லா ப்ராடாக இருக்கோ அந்த பகுதியில் நம்ம லைன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டோன்னா நம்மளோட க்ளே வைக்கிறதுக்கு கரெக்டான பிளேஸ் தெரிஞ்சிடும். ஒயிட் க்ளேவை பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்துக்கணும். மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிருங்க. இந்த மாதிரி க்ளேவை நல்லா பிசைஞ்சிட்டோன்னா கொஞ்சம் சூடாகும். இப்போ நான் ஃபஸ்ட்டு தொப்பைக்கு வந்து ஒரு ரவுண்ட் எடுத்துக்கிறேன். அப்புறம் காலுக்கு ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் கால் போர்ஷனுக்கு எடுத்துருக்கேன். கணேஷாவோட தும்பிக்கைக்கு இந்த போர்ஷன், இதோட காதுக்கு இந்த மாதிரி சேம் ஈக்குவல்ல ரெண்டு போர்ஷன், கைக்கு ரெண்டு போர்ஷன், கிரீடத்துக்கு இதே மாதிரி 3 போர்ஷன்ஸ் வந்து உருட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி 12 பீசஸ் வந்து நம்ம ரவுண்டை உருட்டியிருக்கோம். காலுக்கு 2, கைக்கு 2, காதுக்கு 2, மேலே கிரீடத்துக்கு 3, பூனலுக்கு 1, தொப்பைக்கு 1. நம்ம ஃபஸ்ட்டு தொப்பை போர்ஷனை இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிவிட்டு சென்டர் பிளேஸில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இந்த ஒர்க் வந்து க்ளே வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகிடும். ஃபஸ்ட்டு தொப்பைக்கு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு கால் பகுதி. இப்போ கால் பகுதி வச்சாச்சு. ரைட்டுக்கு வைக்கலாம். தும்பிக்கை, க்ளே கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா கொஞ்சம் எடுத்துடலாம். இப்போ பேஸ்க்கு கொஞ்சம் ஈக்குவல் பண்ணுறதுக்காக நான் இந்த பிளேஸில் கொஞ்சம் க்ளே வைக்கிறேன். தும்பிக்கை இந்த மாதிரி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு காது பகுதி. இந்த மாதிரி ஷேப் பண்ணிடுங்க. கை பகுதி, கிரீடம்,
இப்போ இந்த கணேஷா ஃபுல்லுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கணேஷா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த லைன்ஸ், காதுக்கு வந்து லைன், கைக்கு லைன்ஸ், இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் போட்டுடலாம். இப்போ கணேஷா ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம எலியும் கொழுக்கட்டையும் இந்த மாதிரி சேம் ப்ரொசீஜரில் ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ ஃபினிஷ் பண்ணதை நம்ம ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. இது க்ளூ கன் வச்சும் நம்ம பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி க்ளே வச்சும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எக்ஸாக்டாக அதோட சைஸ் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண ஒரு 2 minutes நீங்கள் பிடிச்சிக்கணும். அது ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கலரிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கோகனட் ஷெல் நல்லா ஒட்டிட்டு அந்த கேப்பில் பீட் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு சுற்றிக்கலாம். நம்ம வீட்டில் என்ன மணி இருக்கோ அந்த மணி நம்ம யூஸ் பண்ணலாம். கலர் மணியும் பண்ணலாம். முத்து இந்த மாதிரி இருந்ததுன்னா இதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இது மேலே நம்ம இந்த மாதிரி விளக்கு வைக்கலாம்.